गोविन्द गोविन्द विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। शेषाद्रिवास गोविंदा गोविंदा। श्री लक्ष्मी समेत श्री कल्याण वेंकटेश्वर स्वामी परब्रह्मणे नमः। अज्ञानिना मया दोष नशेषान् विहितान् हरे क्षमस्वत्वं क्षमस्वत्वं शेषशैल शिखामणि। பிரம்மோற்சவத்திலே சின்ன சேஷ வாகனத்திலே வெங்கடேசனை வழிபடுவர்கள் ருசி நினைந்த அளவு மீறாத உணவு, அழகான வடிவம், இடையூறாத சுகம் மற்றும் வேதாந்த அறிவு என இவைகளையெல்லாம் பெறுவார்கள். பக்தர்களே, இந்த சின்ன சேஷ வாகனத்தில் அந்த எம்பெருமான் வேணுகோபால சுவாமியாக அவதாரம் எடுத்துள்ளார். இன்று 2வது நாள் சின்ன சேஷ வாகனத்தை நாம் சேவிக்க இருக்கிறோம். சேஷ சைல வாசனான திருவெங்கடமுடையானின் பிரதிபன்மமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியின் பிரம்மோற்சவத்திலே 2ஆம் நாளான இன்று காலை எம்பெருமான் சிறிய சேஷ வாகனங்களில் எழுந்தறியுள்ளார். இது என்ன, ஒரு முறை சேஷ வாகனத்தை சேவித்தோம். எந்த திவ்ய தேசத்திலும் ஒரே வாகனம், அதாவது நாம் நேற்று இரவு பெரிய சேஷ வாகனத்தை சேவித்தோம், இப்பொழுது சிறிய சேஷ வாகனத்தை சேவித்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? 2 முறை ஒரே வாகனத்தில் சேவித்து கொண்டு இருக்கிறோமே, எதற்கு என்றால் எம்பெருமானோ சேஷகல்பத்தில் சேஷ பரியன்ற என்னும் ஆதி சேஷனாக படுக்கையில் படுத்திருப்பவன், சேஷாச்சலம் என்னும் உயர்ந்த மலையின் மீது வசிப்பவன், அந்த சேஷனின் அனந்த ஆழ்வான் ஒரு கணம் கூட எம்பெருமானின் கைங்கரியத்தை விட்டு கொடுக்க மாட்டான். எப்போதும் பெருமாள் இடத்தில் தனது கைங்கரியத்தை செய்து கொண்டே இருப்பான். அவன் அப்படி செய்வதனாலே ஆதிசேஷன் என்று பெயர் வந்தது. ஆகையால் சேஷத்தில் படுத்திருப்பவன், சேஷத்திலே வசிப்பவன், ஆதிசேஷனால் எப்பொழுதும் தொழுபவன். அத்தகைய பெருமாளுக்கு மறுபடியும் ஒருமுறை சேஷ வாகனம் எனும் உற்சவம் நடைபெறுகிறது. இது அவனது பிரியத்தை காண்கிறது. ஒருவேளை ஆதிசேஷன் என்பவன் தான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய முடியுமோ, நம்மை போன்ற சிறிய ஜீவர்கள், சாமானிய ஜீவர்கள் இது போன்று பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய முடியுமோ என்று சிந்தனை நமக்குள் உண்டாகலாம். அதற்கு பரிகாரமாக தான் அந்த ஸ்ரீனிவாசன் இது போன்ற 2 சேஷ வாகனத்தில் எழுந்து நிற்கின்றானோ என்று எண்ணம் தோன்றியது. பெரிய சேஷம் என்றால் பெரும் திரு உடம்பில் நித்திய சூரிகளாக விளங்கும் ஆதிசேஷனே பெரிய சேஷ வாகனம். நாமோ சிறியவர்கள். நீச்சனின் நினைவுண்டு என் கண்
பாசம் வைத்த பரம் சுடர் என்பார்கள் ஆழ்வார்கள். அது போன்ற நாம் மிகவும் நீச்சர்கள், மிகவும் சிறியவர்கள், எளியவர்கள். அத்தகைய நமக்கு ஸ்ரீனிவாசனோடு கைங்கரியங்களை கிடைக்குமா என்றார். ஆதிசேஷனான அனந்த சேஷன் என்றால் நாம் ஜீவர்களாகிய நாமும் சேஷர்கள்தானே. ஆகையால் ஜீவர்களாகிய நாம் எல்லோருக்கும் இந்த கைங்கரியம் உண்டு, இந்த திருவேங்கடமுடையான் அனுபவம் உண்டு. அந்த அனுபவத்தை பெற்றிட வாருங்கள் வாருங்கள். இங்கே அனுபவத்தைப் போல பரமபதத்தில் அனுபவித்து விடலாம் என்பதை உணர்த்துவதற்காக தான் சிறிய சேஷ வாகனத்தில் நம் எம்பெருமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் சேவையை சாதிக்கின்றான் போல் இருக்கிறது. பக்தர்களே, அந்த சிறிய சேஷ வாகனம் இப்போது வீதி உலா தொடங்க ஆரம்பமாகிறது. நாம் வீட்டில் இருந்தபடியே இந்த சிறிய சேஷ வாகனத்தை தரிசித்து அந்த எம்பெருமானின் அருளை பெறுவோம். இந்த சேஷகிரி வாசனை தரிசித்தால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்களை மன்னிக்குமாறு கேட்டு அவரது திருவடிகளை பெறுவோம். பக்தர்களை அனைவரையும் வரவேற்கிறேன். பக்தர்களே, திருமலா திருப்பதி தேவஸ்தான மேற்பார்வையில் இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயம் வந்த பிறகு திருவெங்கடத்து எம்பெருமானுக்கு ஸ்ரீ வைகானச ஆகமம் படி நடைபெறும் அத்தனை உற்சவங்களும் விசேஷங்களும் இங்கு நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அதன்படி இப்போது நாம் தரிசித்து இருப்பது வருடம் வருடம் பிரம்மோற்சவம் வேண்டிய வரம் தர வெங்கடவனே, இதோ நம்மை தேடி வரும்போது பக்தர்களாகிய நாம் ஏது குறைகள் நாம் இருந்த இடத்திலிருந்தே அந்த உற்சவாதிகளை வழிபடைய செய்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பக்தர்களே, ஒரு காலை மடித்து கொண்டு திருக்கரத்தில் புல்லாங்குழலோடு கொண்டையூர் மயில் பிலியோடு வேணுகோபாலனாய் தரிசனம் தரும் எம்பெருமான் எவ்வளவு அழகோ அழகு! துவார யுகம் கண்ணன் நானே. இந்த கலியுகத்தில் இதோ இப்போது கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியாக எழுந்தருளி உள்ளேன் என்றும் நமக்கு எல்லாம் காட்டிக் கொடுக்கிறார் அந்த எம்பெருமான். ஆகவேதான் நம்ம ஆழ்வார் அண்ணல் மாயன் அணிகல் செந்தாமரை கண்ணன் செங்கருவாய் கருமானின் என்று எம்பெருமானை குறிப்பிட்டு பாடுகிறார். திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அதிகாரிகளும் மற்றும் அங்கிருக்கும் கிராமத்து பக்தர்களும் வந்து அந்த எம்பெருமானை சூழ்ந்து நின்று அந்த எம்பெருமான் வேணுகோபால கிருஷ்ண சுவாமியாய் அவதரித்து அந்த சிறிய சேஷ வாகனத்தில் 4 மாட வீதியில் உலாவர தொடங்குகிறார். ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா கோவிந்தா, ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, வீட்டில் இருந்தபடியே நாமும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே அந்த வேணுகோபால சுவாமியாக அவதாரம் எடுத்த அந்த எம்பெருமானை தரிசிக்கின்றோம் அல்லவா. இந்த சிறிய சேஷ வாகனத்தில் 5 தலை உள்ளது. அந்த 5 தலையில் அந்த வேணுகோபால சுவாமி உலா வருவதை கண்டால் எவ்வளவு மகிழ்வு, எவ்வளவு அழகு! இந்த எம்பெருமானை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அழகோ அழகு! சேஷாவிற்கு இன்னும் பல பெயர்கள் உண்டாம். சேஷனாக, சேஷா, அனந்த சேஷா, அனந்தா, சேஷ சயனா அல்லது நாகர் சயனா என்றால் சேஷ நாகத்தின் மீது உறங்கும் விஷ்ணுவே அந்த எம்பெருமான். அந்த விஷ்ணு பெரும்பாலும் சேஷாவில் ஓய்வெடுப்பதற்காக சித்தரிக்கப்படுகிறார். சேஷா கூர்மாவை ஆதரிப்பதாகவும்
ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ ಪರಮಪದ ಗೋವಿಂದ ಮಾಧವ ಪದ್ಮನಾಭ ಜನಾರ್ದನ ಪರಮಪದ ಗೋವಿಂದ ಮಾಧವ ಪದ್ಮನಾಭ ಜನಾರ್ದನ ಧರಣಿಧರ ಕರಿವರದ ವಾಮನ ದೈತ್ಯಹರ ಬಲಿ ಬಂಧನ ಧರಣಿಧರ ಕರಿವರದ ವಾಮನ ದೈತ್ಯಹರ ಬಲಿ ಬಂಧನ ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ जलजनेत्र मुकुन्द केशव शङ्खचक्र गदाधरा जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण जलजनेत्र
शङ्खचक्रगदाधरा जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण आदियोगी मुनीन्द्र वन्दित अखिल सुरगण पूजिता आदियोगी मुनीन्द्र वन्दित अखिल सुरगण पूजिता वेद विनुत विरिञ्चि सन्नुत वेङ्कटेश नमो नमो वेद विनुत विरिञ्चि सन्नुत वेङ्कटेश नमो नमो वेङ्कटेश नमो नमो वेङ्कटेश नमो नमो शरणु श्री वैकुण्ठनायक शरणु श्री पुरुषोत्तमा शरणु श्रीधर गरुडवाहन शरणु वेङ्कटनायक शरणु 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 ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, மலையப்ப சுவாமி சிறிய 5 தலை தேரில் காட்சி அளிக்கிறார். சுவாமி அனந்தாசாஸ்மி நாகானாம் சர்ப்பணமாஸ்மி வாசுகி, நாக இனத்தில் அனந்தா, சர்ப்ப இனத்தில் வாசுகி என்று கூறுகிறார். எனவே பெரிய சேஷ வாகனை ஆதிசேஷனாகவும் சிறிய சேஷ வாகனனை வாசுகி எனவும் சொல்கிறார். சேஷத்தில் உறங்கி மீண்டும் அன்புடன் சேஷ வாகனத்தின் மீது 2வது முறையாக தரிசிக்கும் பகவான் புராண வால்மீகியத்தில் துதிக்கப்படுகிறார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயின்படி கடவுள் சேஷி மற்றும் உலகம் சேஷபூதர் என்றும் சேஷ வாகனம் சேஷ என்று கூறப்படுகிறது. பிரதிமாவின் இயற்பியல் அமைப்பு மூலாதாரம் முதல் சஹஸ்ர கர்ணிகா வரை 7 சக்கரங்களை கொண்டுள்ளது. அவை மூலாதாரம், ஸ்வாதிஷ்டானா, மணிபூரகம், அனகதா, விசுத்தம், அக்ஞ மற்றும் சஹஸ்ரரா என்று அழைக்கப்படுகின்றன. மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராராம் வரை பிரம்மத்தண்டின் மையத்திலிருந்து குண்டிலினி சக்தி சுகம் நானதி எனப்படும் பாம்பு. ஆன்மா உலகை நோக்கி பரவும் சாமானியனிடம் சுழன்று பரவும் குண்டிலினி சக்தி தலையின் வேரில் உள்ளது. புச்சம் சகசிரத்தில் உள்ளது. புச்சம் என்றால் வாள். மனோவிருதிகள் ஸ்ரீனிவாசருக்கு அடிபணிந்து சேஷ வாகனத்தில் தியானம் செய்து ஸ்ரீயை தரிசிக்கும் மனிதர்களிடம் சாய்கிறார்கள். அப்படிப்பட்டவரில் உள்ள குண்டலினி பாம்பினை தலையிலும் பூவின் வேரிலும் நிற்கிறதாம். அந்த நாளில் ஒரு மனிதன் மாதவனுக்கு உண்மையான சேவையில் ஈடுபடுவான். தெய்வீக உணர்வையும் பெரும் செல்வாக்கையும் வெளிப்படுத்தும் சைலம் சேஷ சைலம். சேஷாத்ரிவாச கோவிந்தா கோவிந்தா. சின்ன சேஷ வாகனத்தை தரிசிக்கும் பக்தர்களுக்கு குண்டலினி யோக சித்தி பலன் கிடைக்குமாம். சேஷ கூர்மாவை ஆதரிப்பதாகவும் கூர்மா நகரும் போது சேஷா கொட்டாவி விட்டதாகவும் அதன் தடைகளின் இடைவெளி பூகம்பங்களை ஏற்படுத்தியதாக கூறுகிறார். சமஸ்கிருதத்தில் சேஷா என்பது மீதம் என்பதை குறிக்கும். அதாவது கல்பத்தின் முடிவில் உலகம் அழிந்தால் சேஷா அப்படியே இருக்கிறாராம். மகாபாரதத்தின்படி சேஷா கஷ்யப்ப முனிவருக்கு அவரது மனைவி கத்ருவுக்கும் பிறந்தார். கத்ரு 1000 பாம்புகளை பெற்றெடுத்தாள். அதில் சேஷன் மூத்தவன் என்பவன். பகவத் புராணத்தில் சேஷ பகவான் ஹரிநாராயணின் தமசிக் சக்தியான சங்கர்ஷனா என்று பெயரிட்டார். பகவான் சங்கர்ஷனன் வரம் பெற்ற ஆன்மீக குணங்களின் கடல். எனவே
அவர் அனந்த தேவா என்று அழைக்கப்படுகிறார். அவர் பரம புருஷ பகவானில் இருந்து வேறுபட்டவர் அல்ல, மேலும் விஷ்ணுவின் அம்சங்களையும் கொண்டுள்ளார். அவர் லக்ஷ்மணனாகவும் பலராமனாகவும் 2 அவதாரங்களை எடுத்து ராமர் மற்றும் கிருஷ்ணருக்கு சரியான முறையில் சேவை செய்கிறார். அவர் 1000 தலை பாம்பு மற்றும் விஷ்ணுவின் அருளால் பெறும் சக்தியும் ஆற்றலையும் கொண்டுள்ளது. பக்தர்களே, இந்த சிறிய சேஷ வாகனம் என்னும் மகோத்சவத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். கோவிந்தா கோவிந்தா. பகவானுடைய ஆசிகள் அனுகிரகம் நமக்கு கிடைத்தால் எல்லாமே நல்லது கிடைக்கும் என்பது நம் நம்பிக்கை. அதனால்தான் அந்த பக்த வத்ஸ்தலனை நம்மை எல்லாம் காப்பாற்றும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் திருமலையில் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இதோ சின்ன சேஷ வாகனத்தில் சேவை சாதிக்கிறார். அவருக்கு சேவை செய்வதற்காக கைங்கரியங்கள் செய்வதற்கு கஜங்கள், அதாவது 4 படைகள் உள்ள ரத, கஜ, துரக்க, பதாதி. ரதம் என்றால் அந்த ரதத்திலே அந்த சிறிய சேஷ வாகனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதே. கஜ என்றால் யானைகள், துரக்கை என்றால் குதிரை படைகள். அதன் பிறகு இப்படியாக அந்த பகவானுடைய சேவைகளிலே இதோ கோலாட்டங்கள் மற்றும் நாட்டியங்கள், அதன் பின் 4000 திவ்ய பிரபந்த கோஷ்டி மற்றும் அதை தொடர்ந்தார் போல் கேரளா வாத்தியங்கள். இப்படி மெய் மறந்து அந்த பகவானுடைய கைங்கரியத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு சேவை செய்து கொண்டிருக்கிறார் கலைஞர்கள். அந்த பகவானை இந்த சிறிய சேஷ வாகனத்தில் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். கல்யாணம் முடிந்தவுடன் மஞ்சள் வேஷ்டியுடன் இருந்த ஸ்ரீனிவாசன் 6 மாத காலம் மலையேறக்கூடாது என்கிற நீதிப்படி இங்கே மலையடிவாரத்தில் தங்கி இருந்தாராம். அதன் நினைவாக நம்முடைய முன்னோர்கள் ஸ்ரீனிவாசன் தங்கியிருந்த இடத்தில் ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்தார்களாம். பெருமாள் நித்தியவாசம் செய்யும் இடம் ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்று அழைக்கப்படுகிறது. பெருமாளுக்கு கல்யாண வெங்கடேஸ்வரர் என்று திருநாமம் உள்ளது. கல்யாணம் என்ற சொல்லுக்கு சுகத்தை கொடுத்தல் என்று பொருள். இந்த தாயாரின் பெருமாள் சேவிக்கும் பக்தர்களுக்கு அவர்கள் கோரியதை நிறைவேற்றி தருபவள். சரீர ஆரோக்கியம், செல்வம், இவ்வுலக இன்பம், மறுமை இன்பம் இவற்றை கொடுத்து மோட்சத்தையும் தருபவர் ஸ்ரீஹரி என்று விஷ்ணு தர்மம் என்கிற நூல் தெரிவிக்கிறது. ஸ்ரீனிவாச பெருமாள் பக்தர்களிடம் பிரிவுடன் இருப்பவர். பக்த வத்சல்யம் நிரம்பியவர். வத்சல்யம் என்றால் தாய் பசு கன்று குட்டியிடம் காண்பிக்கும் வாஞ்சனையாகும். சேற்றில் இருந்த கன்றுக்குட்டி தாய் பசுவை பார்த்தவுடன் பாசத்துடன் ஓடி வரும் அல்லவா, அதேபோல் கன்றுக்குட்டியை கண்டவுடன் தாய் பசு பிரிவுடன் சேராக இருந்தாலும் பரவாயில்லை என்றுதான் எண்ணாக்கினார். श्रीहरि नित्य शेषगिरीश मोहनाकार मुकुंद नमो श्रीहरि. श्रीहरि नित्य शेषगिरीश मोहनाकार मुकुंद नमो श्रीहरि. श्रीहरि श्रीहरि देवकी सुत देव वामना गोविंद गोप गोपीनाथ श्रीहरि. देवकी सुत देव वामना गोविंद गोप गोपीनाथ श्रीहरि. गोवर्धन धर गोकुल पालका
श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि सामजावन सारंगपाणि वामना कृष्ण वासुदेव श्रीहरि सामजावन सारंगपाणि वामना कृष्ण वासुदेव श्रीहरि रामनाम नारायण विष्णु नमो नमो श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि पुरुषोत्तम पुण्डरीकाक्ष गरुडध्वज करुणानिधि श्रीहरि पुरुषोत्तम पुण्डरीकाक्ष गरुडध्वज करुणानिधि श्रीहरि चिरन्तनाच्युत श्रीवेङ्कटेश चिरन्तनाच्युत श्रीवेङ्कटेश नरमृगदे नमो 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 श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि கன்று குட்டியின் உடம்பின் சேறு இருந்தாலும் அதை பொருட்படுத்தாது. அந்த மாதிரியே பக்தர்களாகிய நம்மிடம் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் அதை கண் சிமட்டாமல் பொருட்படுத்தாமல் ஸ்ரீனிவாசன் வாத்சல்யத்துடன் நமக்கு அருள் புரிவான். அவ்வாறு அருள் புரியும் போது ஏழை பணக்காரர் பெரியவன் சிறியவன் என்கிற எண்ணம் இல்லாமல் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஸ்ரீனிவாசன் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீனிவாசனுடைய தயானது பெரிய வெள்ளம் போன்றது. இந்த ஸ்ரீனிவாசனுடைய மேடு பள்ளம் இரண்டையும் சமமாக ஆக்குகிறது. இதை சுவாமி தேசிகன் தயாசதகம் என்கிற ஸ்ரீனிவாச ஸ்தோத்திரத்தில் விளக்கி அருளினார். ராம அவதார காலத்தில் ராமபிரான், இளைய பெருமாள், சீதா பிராட்டி இம்மூவருக்கும் கங்கை நதியை கடக்க உதவி புரிந்தவர் குகப்பெருமாள். வேடுவர் குலத்தை சார்ந்த ராமபிரான் பிராட்டி மகிழ்ந்து, என் சகோதரன் போன்றவன் நீ என்றார். அவன் எங்கே? வேடுவர் தலைவனான குகப்பெருமாள் இங்கே இருந்தாலும் ராமபிரான் அவனை பாராட்டினர் என்றால் இதற்கு என்ன காரணம்? பெருமாளுடைய தய அல்லவா காரணம்? அதேபோல் சுக்ரீவ மகாரிஷி வானர தலைவராய் இருந்தபோது வார்த்த திருமகன் அக்னி சாஷ்டியாக நட்பு பூண்டு சுக்ரீவன் பாராட்டி தன் சகோதரனாகவே ராமபிரான் கருதினார். இவ்வாறு கருதியதற்கு எம்பெருமானுடைய கருணைதானே காரணம். அதே பிரகாரம் ராமபிரான் காட்டில் இருந்தபோது ராமபிரானுடைய வருகைக்காக பழங்கள் வைத்து கொண்டு சபரி என்கிற மூதாட்டி காத்து கொண்டு இருந்தாள். ராமபிரானும் அவள் கொடுத்த
விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டு, அதாவது அவள் கொடுத்த பழங்களை பூஜித்து அவள் மேலான கதிக்கு செல்லுமாறு செய்தாராம். எம்பெருமானுடைய தயம்தானே இதற்கு காரணம். கிருஷ்ண அவதார காலத்தில் கிருஷ்ணனுடைய பால்ய நண்பர் குசேலர் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து அவரிடம் உதவி கேட்க வந்தாராம். அவள் மூட்டையுடன் வந்தார். இருவரும் மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த குசேலரை ஸ்ரீ கிருஷ்ணன் செவ்வந்தராக ஆக்கினார். இது எம்பெருமானுடைய தயையின் காரியம். இதே மாதிரி கம்சனுடைய ராஜஸ்தானியில் சந்தனம் அரைத்து கொண்டு கம்சனுக்கு கொடுக்கும் கூன் விழுந்த ஒரு பெண் மணி ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சந்தனத்தையும் கொடுத்தாள். ஸ்ரீ கிருஷ்ணர் அவளை நன்கு ஆசீர்வதித்து பேரழகியாக மாற்றினாராம். இது எம்பெருமானுடைய மகாத்மியம் தலையின் மகிமை. இதேபோல் ஸ்ரீ கிருஷ்ணன் கோபிகைகள் அனைவருக்கும் அருள் புரிந்தான். அவ்வாறே மாலை தொடுத்து ஜீவித்து வந்த மாலாக்காரன் ஒருவன் நன்கு ஆசீர்வதித்தார். இவையெல்லாம் எம்பெருமானுடைய தயையின் மகிமையே அல்லவா? மலை முகடு மேல் வைத்து வாசுகியை சுற்றி தலைமுகடு தான் ஒரு கை பற்றி அலைமுக தண்டம் போல் நீர் தரிப்ப அன்று கடல் கடைந்தான் பிண்டமாய் நின்ற பிரான் பக்தர்களே, முன்னொரு காலத்தில் சிகரத்தில் உடைய மந்திரமலையை கூர்மமான ஆமை உருவம் எடுத்து தன்னுடைய முதுகின் மேலே வைத்து அதிலே வாசுகி நாகத்தை கடை கயிறாக சுற்றி அதன் தலைபாகத்தை தான் ஒரு கையாலே பற்றி கொண்டு அலையின் நீர் திவலைகள் அண்டத்தின் மேல் சென்றிருக்கும் படியாக கடலை கடந்தவன் இந்த ஜகத்துக்கெல்லாம் மூல காரணமாக நின்ற அந்த எம்பெருமானே, தாயே தந்தையே என்றும் தாரமே பிள்ளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னையே காண்பதே ஒரு ஆசையால் அடியேன் திருமலைக்கு வந்தேன் என்றார். இந்த சம்சார மண்டல அனைத்திலும் இருக்கக்கூடிய திருமலையப்பன் அடியார்களை வருக வருக என இந்த பிரம்மோற்சவத்திலே வாருங்கள் வாருங்கள் என்றும் அழைத்து எம்பெருமான் தன்னை காட்டிக் கொடுக்கிறாராம். நேற்று பெரிய சேஷ வாகனம், இன்று சிறிய சேஷ வாகனம். இந்த இரண்டு சேஷ வாகனம் என்ன வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இதற்கு பதில் ராமாயணத்தில் உள்ளது. ஆதிசேஷன் தானே லக்ஷ்மணனாக அவதாரம் எடுத்தார். அந்த லக்ஷ்மணன் பெரும்பாலோடு 14 வருடம் காட்டிலே சென்று கைங்கரியம் பண்ணினார். பெருமாள் ராவணனை வதம் பண்ணினார். அயோத்திக்கு எழுந்து அருளினார். அயோத்தியில் பட்டாபிஷேகம் நடந்தது. முடிந்த பிறகும் பெருமாளுக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களையும் நானே செய்வேன் என்று தெரிவித்தார் அந்த லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் யார்? ஆதிசேஷன். ஆதிசேஷனும் பெருமாளுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும் என்று எம்பெருமானுடைய ராமா புராணத்தில் ஆசைப்பட்டது பெரிய விஷயமே அல்ல. அந்த எம்பெருமானே இப்பொழுது நமக்காக திருமலையப்பனாக சேவை சாதிக்குமாறு ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் எழுந்தருளி நானும் ஆதிசேஷனாக பெரிய சேஷவாகனம் சிறிய சேஷவாகனமாக எழுந்தேன் என்று சொன்னான் என்று ருக்வேதத்தில் தெரிவிக்கிறது. குகப்பெருமாள், சுக்ரீவ மகாராஜர், சபரி குசேலர், கூன் விழுந்த பெண்மணி, கோபிகைகள், மாலாக்காரர் இவர்கள் எங்கே? எம்பெருமான் எங்கே?
सततं श्रीशं सततं श्रीशं हितं परात्परमीडे सततं श्रीशं हितं परात्परं ईडे सततं श्रीशं गदाधरं मेघ गम्भीरविनदम् गदाधरं मेघ गम्भीरविनदं परमोन्नत शुभदम् गदाधरं मेघ गम्भीरनिनदं परमोन्नत शुभदं मृदुदरगमनं मेदिनीधरं मृदुदरगमनं मेदिनीधरं हृदयकमल नगमीडे गमनं मेदिनीधरं हृदयनिलयमगमीडे सततं श्रीशं नन्दगरं जनार्दनं गोविन्दं चारुवलकुन्दम् नन्दगरं जनार्दनं गोविन्दं चारुवलकुन्दम् नन्दगोपवरनन्दनकन्दं नन्दगोपवरनन्दनकन्दं युदुरविनयनं ईडे नन्दगोपवरनन्दनकन्दं युदुरविनयनं ईडे सततं श्रीशं गरुडगमनमुरगशयनम् अधिकं गरुडगमनमुरगशयनम् अधिकं परमपदेशं पावनम् गरुडगमनमुरगशयनम् अधिकं परमपदेशं पावनं तिरुवेङ्कटगिरिवरं
மகிரமணம் ஸ்ரீரமீரே திரு வேங்கடகிரி தேவ மதுலம் மகிரமணம் ஸ்திரம் ஈடே சரதம் ஸ்ரீஜம் ஹிதம் பராத்பரமீடே சததம் ஸ்ரீஜம் ஹிதம் பராத்பரம் ஈடே சததம் ஸ்ரீஜம் ஆதிசேஷ அனந்தசயன ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷ. இதோ இந்த சின்ன சேஷ வாகனத்திலே கல்யாண வெங்கடேஸ்வரரை சேவித்து மகிழ்கிறோம். அது ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம். பிரம்மோற்சவத்திற்கான ஏற்பாடுகள் அமர்க்கலமாக நடந்து அந்த துவஜஸ்தம்பத்தில் கொடியும் ஏற்றிவிட்டது. அப்போது வாகனங்கள் பேசிக்கொண்டிருக்கிறதாம் இவ்விதமாக. முதலில் அம்ச வாகனம் கூறியதாம், என் மீது பெருமாள் வரும்போது அனைவரும் என் அழகை பார்த்து மயங்கிவிட்டார்கள் என்றது. என் மீது பெருமாள் அமர்ந்தபோது அவருக்கே அழகு கூடியது என்றது சேஷவாகனம். எம் பெருமானுக்கு நான் படைத்த அனைத்து ஜீவனுமே சமமே. அதனால்தான் பிரம்மோற்சவத்திலே வீதி உலா வரும்போது கூட நாகம், சர்ப்பம், ஹம்சம், கல்பவ்ருக்ஷம், கருடன், யானை, ஆஞ்சநேயர், சூரியன், சந்திரன் என்றும் எந்த பேதமும் இல்லாமல் அவர்களின் கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இவ்வளவு ஏன், மனித ஜாதியை கூட இதோ இந்த பக்த கூட்டத்தில் ஆண், பெண், பணக்காரர், ஏழை என்று எந்த பாகுபாடும் பார்ப்பதில்லையே. அதோ எம்பெருமான் வாகனத்திற்கு முன்னே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் கோலாட்டம் போட்டுக்கொண்டும் செல்லும் அந்த குழந்தைகளின், அந்த பக்தர்களின் எம்பெருமான் புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார் அல்லவா. பாயும் நீர் அரங்கன் தன் உள் பாம்பினை பள்ளிக்கொண்ட மாயனன் திருநன் மார்பும் மரகத வருவும் தோழும் தூய தாமரை கண்கள் துவரத பவள வாயும். இது திருமாலின் பாசுரம். அந்த திருமால் ஆன ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் சேஷனில் பள்ளி கொண்டு இருந்தாராம். அவளது வடிவ அழகில் பாசுரம் இட்டிருக்கிறார். அதே ரங்கநாத பெருமாள் நம் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் ரங்கநாயகியாக சுமார் 40 வருட காலம் சயனித்து இருந்ததை இப்போது நினைவு கொள்வோம். பக்தர்களே, அன்று சயனித்து இருந்த அந்த எம்பெருமான் இதோ இங்கே நின்ற கோலத்தில் சின்ன சேஷ வாகனத்தில் எழுந்தருளி நம்மையெல்லாம் கடாட்சித்து கொண்டிருக்கிறார். தேவர்களும் அரசர்களும் சாவா மருந்தை வேண்டி மந்திரமலையை மத்தாக்கி வாசிகியை கயிறாக்கி பார்க்கடலில் கடைவதை ஆழ்வார் குறிப்பிடுகிறார் பாருங்கள். பக்தர்களே, அந்த எம்பெருமானை நாம் சின்ன சேஷ வாகனத்தில் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாளின் அந்த வேணுகோபால கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து அந்த எம்பெருமான் சின்ன சேஷ வாகனத்தில் அந்த 4 மாட வீதிகளில் உலா வந்து கொண்டிருக்கிறார். அதை நாம் வீட்டில் இருந்தபடியே தரிசித்து அந்த எம்பெருமானின் அருளை பெறுவோம். ஸ்ரீனிவாச பெருமாளை விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் எவ்வாறெல்லாம் போற்றி பாடுகிறோம். அதில் சுபூஜ தன்னை அடைந்தவர்களை காப்பதற்கான தோல்வலி உடையவளாம். துருத்ர நம்மால் எதில் மனதில் தேக்க இயலாதவாறு விலகுபவனாம். மகேந்திர பரம ஐஸ்வர்யம் வாய்ந்தவன். வசுத விரும்புவோர்க்கு செல்வம் அளிப்பவன். இப்படியெல்லாம் குணங்களை கொண்ட எம்பெருமான் இதோ சேஷ வாகனத்தில் நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். திருப்பார் கடலில் ஸ்ரீ மகாவிஷ்ணு க்ஷீராப்திநாதனாக ஸ்ரீபூ சமேத்தனாக ஆதிசேஷன் மீது சயனித்திருக்கிறான். அவனே சேவிப்பதற்காக பிரம்மாதி தேவதைகள்
திருப்பார் கடலுக்குள் வந்து கொண்டு போய்கொண்டும் இருப்பார்கள். அப்போது அவர்களுடைய வருகையால் ஒரே சப்தமாக இருக்கும். வருபவர்கள் வேதங்கள் சொல்லி பெருமாளை துதிப்பார்கள். அந்த சப்தம் வேறு ஒரே ஆரவாரமாக இருக்கும். இதை பார்த்த ஆதிசேஷன் புஸ் புஸ் என்று விஷ நாக்கினை கக்குவானாம். இவர்களால் எம் பெருமானுக்கு எதிலாகிலும் ஆபத்து வந்து விடுமோ என்றாராம். அவ்வளவு பரிவு ஆதிசேஷனுக்கு பெருமாளிடம் உண்டு. இதை திருமலை இசை ஆழ்வார் அழகாக விவரிக்கிறார். அங்கார வாரம் அது கேட்டு அடிலுமிலும் பூங்கார் அரைவனையான் பொன்மேனி யாம் காண வல்லமே அல்லமே மாமலரான் வாரு சடையான் வல்லரே அல்லரே வாழ்த்து என்கிறார். அப்படிப்பட்ட அனந்த சாயி இதோ சேஷ வாகனத்தில் நமக்கு தரிசனம் தருகிறார். எம் பெருமான் சேஷ வாகனத்தில் சேமிக்கும் போது ஆழ்வார்களுடைய அருள் செயல்கள் நினைவுக்கு வருகின்றன. அனந்தன் மேல் கிடந்த எம் புண்ணியா என்று திருமலை இசை ஆழ்வார் அருளிச் செய்தார். வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ள நித்திரை கொள்ளுகின்ற என்று பெரியாழ்வார் அருளிச் செய்தார். அரவணை மேல் பள்ளி கொண்டாய் என்று நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் அருளிச் செய்தாராம். நாகத்தின் மேல் ஒரு மாமாலை போல் என்று பெரிய திருமடலில் திருமங்கையாழ்வார் அருளிச் செய்கிறார். இவ்வாறு ஆழ்வார்கள் சேஷசாயை தங்கள் பாசனங்களில் கொண்டு துதி செய்தனர். சேஷ வாகனத்தில் பெருமாளை சேவிக்கிறோம். வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்று எய்தளிப்பதன் முன்னம் அடைமினோ பையத்த பாம்பன்யான் திருவெங்கடம் மொய்த்த சோலை மொய் பூந்தடம் தாழ்வரே என்கிறார் நம்மாழ்வார். நம்முடைய உடலில் வயோதிகத்தனம் வருவதற்கு முன், உடம்பு இழைப்பதற்கு முன் திருவேங்கடத்தில் உள்ள சேஷ சாயியை அடையுங்கள். அந்த எம்பெருமான் சோலை சூழ்ந்த வெங்கட்டத்தால் வரையில் தங்கி இருந்து சேவியுங்கள் என்கிறார் நம்மாழ்வார். இதேபோல் மற்றொரு பாசுரம். கைகளால் ஆறத் தொழுது வண்ணை வைகளும் மாத்திரையை போதும் போர் வீடின்றி பைக்கொள் பாம்பேறி உரைப்பானே உன்னை மெய் கொள்ள காண விரும்பும் என் கண்களே இரு கைகளை கொண்டு கை கூப்பி அதாவது அஞ்சலி முத்திரையை காண்பித்து உன்னை தொழுது இருப்பேன் என்றாராம். இடைவிடாமல் உன்னை தொழுவேன், ஆதிசேஷன் மீது விளங்கும் காண விரும்புகின்றேன் என் கண்கள் என்கிறார் நம்மாழ்வார். சேஷ வாகனத்தில் பெருமாளை சேவிக்கிறோம். நாள்தோறும் ஞானத்தால் ஆகத்த பணிபார்க்கும் அருள் செய்யும் அம்மானை மாசத்து இளமதியும் சேரும் சடையான பாதத்து வைத்தான் தன் பாதம் பணிந்தேனே என்கிறார் நம்மாழ்வார். ஆதிசேஷன் மீது விளங்கும் எம்பெருமானை நினைப்பவர்களுக்கு அருள் செய்பவன். தன்னுடைய சரீரத்தில் ஆதாயத்தில் விளங்கும் சந்திரனை தன் முடிமீது வைத்து கொண்டுள்ள சிவபெருமான் கொண்டவனை என்னுடைய பாதம் பணிந்தேன் என்கிறார் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட சேஷ வாகனத்தில் பெருமாளை சேவிக்கிறோம். நம்மாழ்வார் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் மனதால் நினைத்து கொண்டார். சயனித்து கொண்டிருக்கும் சேஷ சாயை நினைத்து மகிழ்ந்து ஆழ்வார். தடுவிரன கலையலகாம் காமனை பயந்தால் இடவகை கொண்டதென்பர் எழிலணி அனந்தப்பூர் படமுடை அறவில் பயனின்றவன் பாதம் காண நடவினோ நமர்கள் உள்ளீர் நாம் உமக்கு அறிய சொன்னோம் என்றார் நம்மாழ்வார். நம்மோடு சம்பந்தம் பெற்றவர்களே நீங்கள் நன்கு அறிவதற்காக இதை சொல்கிறேன். திருவனந்தபுரம் செல்லுங்கள். அங்கு மன்மதனை படைத்த மன்மதனுக்கும் மன்மதனான காளை போன்ற எம்பெருமான் அழகான திருவனந்தபுரத்தை தமக்கு இடமாக கொண்டு ஆதிசேஷன் மீது சயனித்துள்ளான். ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. அந்த எம்பெருமானுடைய பாதங்களை தரிசிக்க
திருவனந்தபுரம் செல்லுங்கள் என்கிறார் ஆழ்வார். ஆதி சேஷன் மீது விளங்கும் கல்யாண வெங்கடேஸ்வரரை நாம் திருவனந்தபுரம் செல்லாமலேயே ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் சேஷ வாகனத்தில் சேவித்துக் கொண்டு இருக்கிறோம். திருப்புலியூர் என்பது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. அவ்வூர் பெருமாள் நம்ம ஆழ்வார் பெண்ணாக மாறி, அதாவது தலவித்தன்மை அடைந்து சேஷசாயை நினைத்து கொண்டு அவன் தன் திருநாமங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். இதை நம் ஆழ்வாருடைய தோழிகளில் அன்னைமார்களுக்கு கூறுகிறாள். மடவரல் அன்னை மீர்கட்கு என் சொல்லி சொல்லுதேன், மல்லச் செல்வ வடமொழி மறைவானார் வேள்வியுள் நெய்யழல்வான் புகைப்போய் திட விசும்பில் அமரர் நாட்டை மறைக்கும் தன் திருப்புலியூர் படவரவனையான் தம் நாமம் பரவாள் இவளே. பெண்ணின் நலத்தை விரும்பும் தாய்மார்களுக்கு என்ன சொல்லுவேன், மிகவும் கல்வி கேள்விகளில் இருந்த வேத பண்டிதர்கள் செய்யும் யாகத்தின் பூஜை மேலுலகை மறைக்கக்கூடிய அளவுக்கு விளங்கும் குளிர்ச்சி மிகுந்த திருப்புலியூர் திவ்ய தேசத்தில் நித்தியவாசம் அடைந்த ஐயனின் திருநாமம் தவிர மற்றத்தை இந்த பாரங்கு நாயகி சொல்ல மாட்டாள். ஆதி சேஷனுக்கு விளங்கும் எம்பெருமானுடைய பேசி புகழ்பவள். நாமும் சேஷவாகனத்தில் பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் பிரம்மோற்சவம் அன்பு, பக்தி, அருள் என்ற மூன்றும் இடைவதால் நடக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு எனலாம். திருமால் தானே விரும்பி ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் புனித தன்மையை கருதி வைகுண்டம் விடுத்து திருமலைக்கு வந்துவிட்டதால் பிரம்மாதி தேவர்களும் இங்கு வந்து பூஜிக்கின்றனர். ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவத்தை பிரம்மாவே முன்னின்று நடத்தி வைப்பதால் ஊர்வலத்தில் பிரம்மரதம் முன் செல்கிறது. ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் தினசரி பூஜைகளின் போதும் பிரம்மோற்சவத்தின் போதும் மலர் மாலை அலங்காரங்கள் ஆபரண அலங்காரங்களுக்கு ஈடாக வேறொன்றும் உண்டா? பிரம்மோற்சவத்தின் போது காலை இரவு என விதமான அலங்காரத்தில் விதமான கோலங்களில் காட்சி தரும் அற்புத கோலம்தான் என்னே. கோலங்களில் காட்சி தரும் இதனை ஆறாவாரத்துடன் பிரம்மோற்சவம் நடத்தப்படுவது எதற்காக என்றால், அண்ட பகிரண்டங்களையும் நம் வாழ்க்கை ரதத்தையும் நீதியுடன் நடத்தி செல்லும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நடத்தப்படுகிறது. இறைவன் படிப்பில் அனைத்திலும் இன்ற சக்தியை உணர்ந்தது. அளவின்றி ஓர் அணுவும் அசையாது என்று ஊரெடுத்து பெருகி பறந்து விரிந்து அதுவே படைத்தவனின் மீது படர்ந்து பக்தியாக பரிணமிக்கிறது. அந்த பக்தியே உறுதுணை ஆகிறது. லட்சக்கணக்கில் பக்தர்களும் கூடி எந்த விதமான குறைபாடுமின்றி இறைவனை தரிசனம் செய்ய கொண்டு போதுவது என்பது அவருளின்றி நடக்க இயலுமா? யோசித்து பாருங்கள். துப்புரவு பணியாளர்களிலிருந்து பல்லக்கு தூக்குவோர், மலர் மாலைகள் கட்டுவோர், வண்ண விளக்கு தரிசனத்திற்கு வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பர், இறைவனை உலாவரும் வீதிகளில் வண்ண கோலமிடுவோர், மலையப்பனை விதவிதமாக அலங்கரித்து முறை தவறாமல் பூஜை செய்யும் அர்ச்சகர்கள், வேதம் ஓதும் வேத விற்பனர்கள், தமிழ் வேதமாக்கிய 4000 திவ்ய பிரபதங்களை சாற்றுவோர், ஆங்காங்கே பக்தர்களுக்கு உணவு, குடிநீர், பாலினை
பிரம்மோற்சவத்தின் 9 நாளும் பல்வேறு வாகனங்களில் விதவிதமான அலங்காரத்துடன் உலா வரும் அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருக்கும் வேணுகோபால சுவாமி அவதாரத்தில் அந்த சின்ன சேஷ வாகனம் மீது எம்பெருமான் உலா வந்து கொண்டிருக்கிறார். இப்போது இந்த உற்சவம் முடிய போகிறது. எத்தனை விதமான தோற்றங்கள்! ராமனாக கம்பீரத்துடனும் அந்நிறை மேய்த்த கோவிந்தனாக எளிமையுடனும் வருகிறார் அந்த எம்பெருமான். ஓம் நமோ வெங்கடேஷாய, கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இந்த சிறிய சேஷ வாகனத்தை சேவித்து அந்த எம்பெருமானின் அருளை பெறுவோம். இந்த சேஷ வாகனத்தை சேவித்தால் நமக்கு புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திரர் பெறுவார்கள் என்பது ஐதீகம். பிரம்மோற்சவத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் நித்திய பூஜைகளில் உதவும் அத்துணை பேருக்கும் தரிக்கொண்ட வெங்கமாமா திருஷ்டியை கழிக்கிறார். அதை இங்கு சுருக்கமாக தெரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். ஸ்ரீ வெங்கடாத்ரி வரசிகராத்ரி வாசுனக்கு எனது தொடங்கும் பாடலது. ஓம் நமோ வெங்கடேஷாய, கோவிந்தா கோவிந்தா. ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ ரகுகுல திலக ரகுராமச்சந்திர வேணு விலோலா விஜய கோபாலா என்கிறார். ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் பிரம்மோற்சவத்தின் இன்று அந்த சின்ன சேஷ வாகனத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். அர்ச்சகர் சுவாமி அந்த வேணுகோபால சுவாமி அவதாரத்தில் இருக்கும் அந்த எம்பெருமானுக்கு மங்களஹார்த்தி செய்து கொண்டு பக்தர்கள் எல்லாம் சூழ்ந்து அந்த எம்பெருமானை தரிசித்து கொண்டிருக்கிறார். நாமும் வீட்டில் இருந்தபடியே தரிசித்து அந்த எம்பெருமானை அருளை பெறுவோம். அந்த எம்பெருமானை சேவிப்போம், அவனுடைய கருணா கடாட்சத்தை பெறுவோம். நம்முடைய தலையெழுத்தை மாற்றி எழுதுவது பகவத்கீதை. அப்படிப்பட்ட பகவத்கீதை நமக்கு அளித்தவன் அந்த கோபாலனான கோவிந்தன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏட்டுக்குண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. சப்தகிரிவாசா கோவிந்தா கோவிந்தா. கமர்தன கோவிந்தா. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.